ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபனின் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதி நிலையை எகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோம். பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் வேந்தன் மனையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும். இடுக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை, இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோவின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும்.
எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களின் ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். வேண்டிடும் பக்தர்களின் ஜெபம் கேட்டே பனிமலை நிறுத்தினார் வல்ல தேவன். பஞ்சகாலத்தின் விதைவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். பஞ்சகாலத்தின் விதைவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதர் வீரமுடன் முழங்கினார் தேவமனிதன். சத்துருக்கள் முன்னிலையில் தேவமனிதன் வீரமுடன் முழங்கினார் தேவமனிதன். அக்கினியாள் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். அக்கினியாள் பதிலளிக்கும் தேவனே தேவன் என்றார் தேவமனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவமனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலி மீந்தார். தேவஜனம் கூட்டி சேர்த்தே தேவமனிதன் பலிபீடம் செப்பனிட்டு பலி மீந்தார். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவமனிதன். கேட்டருளும் கேட்டருளும் என்றே கதறினா தேவமனிதன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். வானங்களை திறந்தே வல்ல தேவன் அக்கினியால் பதில் தந்தார் ஜீவதேவன். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் ஜீவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே பணிந்தனர் தேவஜனங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும்
என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த வருடத்திலேயும் உங்களை இந்த நிகழ்வின் மூலமாய் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருடம் நாம் 1 தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்திலிருந்து 5 அதிகாரங்களிலிருந்து நாம் இந்த வருடத்திலே இந்த 3 செய்தி வேளைகளிலே நாம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்திற்கு உள்ளாக நாம் போவதற்கு முன்பதாக, அ இந்த 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தினுடைய அ அ பின்னணி என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டது என்பதை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்டு, அதன் பிற்பாடு நாம் இந்த செய்திக்குள்ளாக நாம் போனோம் என்றால், அது புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். இதனுடைய பின்னணியை நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் வரை உள்ள அந்த வசனங்களிலே, இந்த தெசலோனிக்கே திருச்சபை எப்படி பவுலால் ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி, அங்கே நமக்கு அதனுடைய பின்னணியை நீங்கள் படித்தீர்கள் என்றால் கற்றுக்கொள்ளலாம். தன்னுடைய 2ஆம் நற்செய்தி பயணத்தின் போது தெசலோனிக்கேய திருச்சபைக்கு அ அவர் தெசலோனிக்கேய அந்த நாட்டிற்கு செல்லுகிறார். அங்கு சீலா, தீமோத்தேயு என்ற தன்னுடைய 2 சீஷர்களோடு அவர் சென்றுதான் இந்த திருச்சபையை உருவாக்குகிறார். இதில என்னவென்று சொன்னால், பவுல் இங்கு ரொம்ப நீண்ட நாட்கள் இருந்து அவர் இந்த திருச்சபையை உருவாக்கவில்லை. 3 ஓய்வு நாட்கள் மாத்திரம் தான் அங்கு இருந்து வேத வசனத்தை அவர் போதித்து, இந்த திருச்சபையை உருவாக்கினதாக நாம் அந்த பின்னணியிலே பார்க்கிறோம். அதன் பிற்பாடு அங்கு யூதர்களால், சில வைராக்கியமுள்ள யூதர்களால் ஏற்பட்ட அந்த பிரச்சனையின் நிமித்தமாக அவர் அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழல் வந்துவிடுகிறது. இப்பொழுது பவுல் அங்கிருந்து வெளியேறின உடனே, இப்பொழுது இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களை குறித்த ஒரு பெரிய பாரம் அவருக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் மிகுந்த உபத்திரவத்தின் ஊடாக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி பவுலுக்கு வரும். அதனால பவுல் என்ன செய்வார்னா, தீமோத்தேயுவை அனுப்பி, அவர்கள் உபத்திரவங்கள் மத்தியிலே தங்களுடைய விசுவாசத்தில் அவர்கள் நிலைத்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி, அவர்களை பார்ப்பதற்காக தான் தீமோத்தேயுவை அனுப்புவார். அப்படி அனுப்பி தீமோத்தேயு கொண்டு வந்த அந்த அறிக்கையின் அடிப்படையிலே இந்த 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் உள்ள வரை இந்த முதல் நிருபத்தை பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகிறார். இது எழுதப்பட்ட நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உபத்திரவப்படுகிற தெசலோனிக்கேயரை உற்சாகப்படுத்தவும், அப்படி அதை தான் நம்ம அங்க பார்க்கலாம். அது எங்க அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 19, 20 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த உபத்திரவப்படுகிற தெசலோனிக்கேயரை உற்சாகப்படுத்தும்படியாக தான் அவர் இந்த இந்த நிருபத்தை எழுதுகிறார். இன்னொரு முக்கியமான நோக்கம் என்னவென்று சொன்னால், கர்த்தரின் வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அதை 5ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 11 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். இப்போ இதுல இன்னொரு முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், எழுதிய நோக்கம் இது 2ஆ இருந்தாலும், இதனுடைய முக்கிய மையம் என்னவென்று சொன்னால், வருகையின் போது கடவுளுக்கு முன்பாக பிழையற்றவர்களாகவும், பரிசுத்தமுள்ளவர்களாகவும் இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் இருக்க வேண்டும் அப்படின்றது பவுலினுடைய எதிர்பார்ப்பு. அதற்காக தான் அவர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அந்த வார்த்தையை அவர் குறிப்பிடுவார். வாசியுங்கள் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. இதுதான் அவருடைய முக்கிய எதிர்பார்ப்பாகவும் மையமாகவும் வைத்துதான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். இப்போ இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களை குறித்து பவுலுக்கு இருந்ததான ஆ, ஒரு எண்ணம் என்னவென்று சொன்னால், தீமோத்தேயு கொண்டு வந்த அந்த அறிக்கையின்படி ஆ, பவுல் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர்களை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உற்றவராக,
இவருடைய விசுவாச வாழ்க்கையை குறித்து கேள்விப்பட்ட பவுல் அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால தான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 1ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசியுங்கள். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நாங்கள் ஜெபங்களில் உங்களை நினைவு கூறுகிறோம், எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றார். அப்போ இதன் அடிப்படையிலே இவர்கள் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார், இவர்களை நினைத்து நன்றி கூறுகிறார். ஏன் அப்படின்றத தான் இந்த முதலாம் அதிகாரத்திலும் 2ஆம் அதிகாரங்களிலிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ இந்த 5 அதிகாரங்களையும் 3ஆக நாம் பிரித்து 3 செய்தி வேளையாக பிரித்து இதற்கு ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் வந்து இந்த தெசலோனிக்கே நிருபத்தை நாம் தியானிக்கலாம். இப்போ இந்த 1ஆம் 2ஆம் அதிகாரத்தை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதில் வருகிற இந்த வசனங்களின் அடிப்படையில் இந்த அதிகாரத்திற்கு வந்து நம்ம ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம். உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுக்கலாம். அதை தான் நாம் இப்போ வாசித்தபடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாங்கள் உங்களை ஜெபங்களில் நினைக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்றார். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதற்கான பதில் வந்து நமக்கு 2ஆம் வசனத்திலே இருக்கிறது. 2ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. ஆமா. இப்போ இங்க 3 காரியங்களை அவர் சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை அப்படின்ற 3 காரியங்களை முக்கியத்துவப்படுத்துவதை நாம் அங்கு பார்க்கிறோம். அதாவது ஃபெய்த், லவ் அண்ட் ஹோப், இந்த 3 காரியம் அங்கு மையமாக இருக்கிறது. இவர்களுடைய விசுவாசத்தின் கிரியை, இவர்களுடைய அன்பின் பிரயாசம், இவர்களுடைய நம்பிக்கையின் பொறுமை, இந்த 3 காரியங்களை குறித்து கேள்விப்பட்டதனால்தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்றாரு. ஜெபங்களில் நினைத்து உங்களை வந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி அவர் கூறுகிறார். சரி, இப்போ இந்த முதல் காரியமாக நாம் பார்த்த விசுவாசத்தின் கிரியை என்ன இவர்களிடத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னா, உறுதியான மனந்திரும்புதலின் வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்ததாக நாம் பார்க்கலாம். அதற்கான நமக்கு வந்து பதில் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தினுடைய கடைசி வாக்கியத்தை வாசியுங்கள். நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்ல. அதாவது மனம் திரும்புதல் வாழ்க்கையில் வந்து தொடர்ந்து வந்து இவர்கள் உறுதியாக இருந்தனர். அந்த வாழ்விற்கு எதிராக வந்ததான எல்லா சவால்களையும் இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டனர். சரி, இப்போ இந்த மனம் திரும்பின வாழ்வில் அவர்கள் தொடர்ந்து உறுதியாய் இருந்தார்கள், சவால்களை எதிர்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தெசலோனிக்கே திருச்சபையில் இருந்த மக்கள், மனம் திரும்பின மக்கள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். இப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், அவர்களில் சிலர் அப்படின்னும் போது சில யூதர்கள், பக்தியுள்ள கிரேக்கரில் திரளானவர்கள், கனம் பொருந்திய பெண்கள், இவங்க தான் வந்து முதல் திருச்சபையாராக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த தெசலோனிக்கே திருச்சபையில் இருந்த மக்கள், மனம் திரும்பின மக்கள். சரி, இப்போ இந்த திருச்சபை மக்கள் மனம் திரும்பின வாழ்விலே இவர்கள் எதிர்கொண்ட சவால்கள் வந்து
மிகப்பெரிய சவால்கள். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னா, அந்நாட்களில் இப்படி பவுலால் எங்கெங்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு, எங்கெல்லாம் திருச்சபை ஸ்தாபிக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் வைராக்கியம் உள்ள பாரம்பரிய யூதர்கள் சென்று சில வேறு விதமான போதனைகளை கொடுத்தனர். அது என்ன அப்படின்னு சொன்னா, விருத்த சேதனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தும், நியாய பிரமாணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தும், இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுதுதான் உண்மையான நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறும் என்றதான ஒரு கருத்தை அவர்கள் கூறி, இதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும்படியாக அவர்களை அவர் நிர்பந்தப்படுத்துகிறார்கள். அதை தான் நம்ம எடுத்துக்காட்டாக எங்கு பார்ப்போம் என்று சொன்னால், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்க. ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் ம். இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? ஆ. நீங்கள் இத்தனை புத்தியினரா? ம். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெறப் போகிறீர்களோ அப்படின்றார்ல. மனம் திரும்பின வாழ்வில் ஆரம்பித்த கலாத்திய திருச்சபை மக்கள் கடைசியில அந்த ரட்சிப்பின் வாழ்விலிருந்து அவர்கள் சற்று தடம் மாறி போய்விடுகிறதை தான் இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். திருப்பியும் பார்த்தீங்கன்னா, அதே கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், 7ஆம் வசனத்தை வாசியுங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? உங்களை தடை செய்தவன் யார் அப்படின்றார். அப்போ இந்த கலாத்திய திருச்சபை மக்கள் ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின அவர்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையில் நன்றாய் ஆண்டவரோடு இணைந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த மக்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட இந்த யூதர்களிடமிருந்து சென்ற இந்த விதமான போதனைகளிலே அவர்கள் குழம்பி போய் தங்களுடைய ரட்சிப்பின் வாழ்விலிருந்து அவர்கள் வழி விலகி போவதை நாம் பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட சவால்கள் அன்றைக்கு தெசலோனிக்கிய திருச்சபை மக்களுக்கும் அன்றைக்கு இருந்தது. அதே போல இந்த திருச்சபை மக்களுக்கு அதிக உபத்திரவங்களும் இருந்தது. இதன் மத்தியிலேயும் இவர்கள் மிக உறுதியாக தங்களுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கையிலே அவர்கள் உறுதியாய் நிற்பதை அவர் நினைத்துதான் இவர்களுக்காக நன்றி சொல்லுகிறார். இவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். உறுதியான மனம் திரும்புதலின் வாழ்க்கை. இப்போ நம்ம 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு எப்படி சுவிசேஷத்தை பவுல் அறிவித்தார் அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனத்தை வாசியுங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடே தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். ஆமா, வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் சொன்னோம் அப்படின்றாரு. 2ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசியுங்க. நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்கள் ஆனபடியினாலே ம். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். ஆமா, எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் மனதாயிருந்தோம் அப்படின்றார். அடுத்து 9ஆம் வசனத்தை வாசியுங்க. இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார் பவுல். அடுத்து அந்த சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொன்னது மாத்திரமல்லாமல் அந்த திருச்சபையாருக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாய் இருந்ததாய் அவர் சொல்லி அந்த திருச்சபைக்கான முக்கியத்துவத்தை அவர் அங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய வசனத்தை உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். அப்போ இவ்வளவு சிரமப்பட்டு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இப்போ தீமோத்தேயுவை அனுப்பி அங்கு பார்த்து தீமோத்தேயு கொடுக்கிற அந்த அறிக்கையின் அடிப்படையிலே அவர்கள் உறுதியாக தங்களுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டுதான் இப்போ பவுல் அவர்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களை நினைத்து ஜெபிக்கிறார், அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார். இப்போ இந்த மக்களும் இப்படிப்பட்ட சவால்களை
அவர்கள் எதிர்கொண்டு கலப்பில்லாமல் உபதேசிக்கப்பட்ட சுவிசேஷத்திலே தொடர்ந்து அவர்கள் உறுதியாய் நிற்கின்றனர். இப்படிப்பட்ட மாறுபாடான உபதேசங்களுக்கு எதற்குமே அவர்கள் இடம் கொடுத்ததாக நமக்கு தெரியவில்லை. அதற்கு செவி சாய்த்ததாக தெரியவில்லை. அதனால்தான் அவர்களால் மனந்திரும்பின வாழ்விலே அவர்கள் உறுதியாய் இருந்தனர். அதுதான் நம் முதலாவது இவர்கள் இந்த திருச்சபையாரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம். எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இந்த நாட்களிலே நமக்கு இந்த மனந்திரும்புதலின் வாழ்விலே நமக்கு வருகிறதான ஒரு மிகப்பெரிய பின்னடைவு என்ன அப்படின்னு சொன்னா, எதிலிருந்தெல்லாம் பாவ வாழ்க்கையிலிருந்து நாம் மீட்கப்பட்டு போனோமோ, சில வேளைகளிலே அதற்கு அடிமைகளாக மறுபடியும் போய்விடுவது அப்படின்றது ஒரு விதமான பின்மாற்றம். இப்போ அது இன்னொரு வகையிலேயும் மனந்திரும்பின வாழ்விலே நமக்கு சில பின்மாற்றங்களை கொண்டு வரும். அது என்ன அப்படின்னு சொன்னா, கொள்கை ரீதியிலேயும் நாம் தவறான கொள்கைகளை நாம் பின்பற்றுவோம் என்று சொன்னால், அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த போதனைகள் நம்மை மறுபடியும் பாவ வாழ்விற்கு நம்மை அழைத்து செல்லுகிறதாய் இருக்கும். இப்போ பவுலினுடைய எல்லா நிருபங்களிலும் பார்த்தீர்கள் என்றால், இந்த கலாத்திய நிருபத்திலும் சரி, தெசலோனிக்கே நிருபத்திலே அவர் ஏன் இவ்வளவு பாரப்பட்டு சொல்றார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் முதல்ல மாம்ச பிரகாரமான கிரியைகளுக்கு அவர்கள் இடம் கொடுப்பார்கள். விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம் என்று. அப்புறம் யூதர்களுடைய முறைமைகளுக்கு அவர்கள் இடம் கொடுப்பார்கள். நாள் பார்க்குகிறவர்களாய் மாறுவார்கள். பாரம்பரியங்களின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக அவர்கள் போய்விடுவார்கள். அப்போ கொள்கை ரீதியிலேயும் நாம் இன்றைக்கு மிக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டிய காலங்கள். நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து, மனந்திரும்பின வாழ்விலிருந்து நம்மை மறுபடியும் நம்மை பாவ வாழ்க்கைக்கு இழுத்து செல்ல பலவிதமான துர்போதனைகள் இந்த நாட்களிலே உலாவி வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட துர்போதனைகள் அப்படின்னு சொன்னா, எந்த விதமான வாழ்க்கை நீ வாழு, கடவுளுடைய கிருபை உன்னை தாங்கும் அப்படின்னு சொல்லுகிற காரியங்கள். அடுத்து ரட்சிப்பை காட்டிலும் வேறு காரியங்களை முக்கியத்துவப்படுத்தி, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறதான போதனைகள். இப்படி பல நிலைகளிலே மாறுபாடான அநேக போதனைகள் இன்றைக்கு உலாவி வருவதை நாம் பார்க்கிறோம். அதெல்லாம் நம்ம இந்த யூடியூபுகளில் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட நிறைய போதனைகளை பார்க்கலாம். ஒருவேளை இப்படிப்பட்ட போதனைகளுக்கு நாம் இடம் கொடுத்து, அந்த போதனைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம் என்று சொன்னால், அது கூட நம்மை என்ன செய்துவிடும் என்று சொன்னால், மனந்திரும்பின வாழ்விலே நமக்கு இருக்கிறதான உறுதியிலிருந்து நம்மை இழுத்து வேறு பக்கமாக அது திசை திருப்பிவிடும். அப்போ இந்த காரியங்களிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் ஆலயத்திற்கு வரலாம், வேதாகமத்தை வாசிக்கலாம், சரியான ஜெபங்களை ஏறெடுக்கலாம், நல்ல விசுவாச வாழ்க்கையிலே நான் இருக்கிறேன் என்று நாம் திருப்திப்பட்டு கொள்ளலாம். ஆனால் இந்த கொள்கை ரீதியான நிலையிலே மாறுபாடான போதனைகளுக்கு நாம் ஒருவேளை இடம் கொடுத்து, அதிலே நம்முடைய கவனத்தை செலுத்தி அவர்களுக்கு பின்பாக நாம் போவோம் என்று சொன்னால், இந்த விசுவாச மனந்திரும்பின வாழ்விலே நம்மை அது பின்மாற்றத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். அப்போ இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு முதலாவது உண்மை என்னவென்று சொன்னால், அவர்கள் மனந்திரும்பின வாழ்விலே அவர்கள் உறுதியாய் இருந்ததற்கு காரணம், இப்படிப்பட்டதான கலப்பான எந்த உபதேசங்களுக்கும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை. இப்ப கலாத்திய திருச்சபைகளுக்கு இருந்த அதே ஒரு நிர்பந்தம் இவர்களுக்கும் வைராக்கியம் உள்ள யூதர்கள் கொடுத்திருப்பார்கள். பல நிலைகளிலே அவர்கள் போதனைகளை சொல்லி திசை மாற்ற முயன்றிருப்பார்கள். ஆனால் அவைகள் எல்லாவற்றின் மத்தியிலேயும் இவர்கள் செய்கிற ஒரே காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த நிலையிலேயும் அவர்களுக்கு செவி சாய்க்காமல், பவுலால் வெகு போராட்டத்தோடு
அவர் சுவிசேஷத்தின் நிமித்தம் தன் ஜீவனையும் கொடுத்து அவ்வளவு பிரயாசப்பட்டு அறிவித்த சுவிசேஷம், இரவும் பகலும் வேலை செய்து அவர்களுக்காக அவர் சொன்ன உபதேசம், இந்த சுவிசேஷத்திலிருந்து சற்றும் அவர்கள் தங்களுடைய கவனத்தை திருப்பவே இல்லை. இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். பாவ வாழ்க்கைக்கு போனாதான் என்னுடைய மனம் திரும்புதலின் வாழ்க்கையிலிருந்து நான் பின்மாறி போய்விட்டேன் என்று நாம் நினைக்கக்கூடாது. கொள்கை ரீதியிலேயும் இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு செவி சாய்த்தால் நாளடைவில் அதை நமக்கு முழுவதுமான பின்மாற்றத்திற்கு நேராய் அது நம்மை கொண்டு சென்று விடும். அப்போ மனம் திரும்புதலின் வாழ்க்கையிலே இவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இவர்கள் இடம் கொடுக்காமல் உறுதியாக இருந்தனர். இது முதலாவது காரியம். அதனால தான் பவுல் என்ன சொல்றார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உங்களை நினைத்து ஜெபித்து நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்து இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உறுதியான அர்ப்பணிப்பு இவர்களிடத்தில் இருந்ததை நாம் பார்க்கலாம். எப்படி இவர்களிடத்தில் உறுதியான அர்ப்பணிப்பு இருந்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்ம அங்க ஏற்கனவே 2ஆம் வசனத்தில் பார்த்தோம். உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். லேபர் ஆஃப் லவ் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அன்பின் பிரயாசம். என்ன அது அன்பின் பிரயாசம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், அதே 1ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தினுடைய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை அங்கு வருவதை நீங்கள் பார்க்கலாம். இல்ல, இவர்களுடைய அன்பின் பிரயாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஜீவனுள்ள தேவனுக்காக இவர்கள் ஊழியம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன மாதிரி ஊழியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஏதோ அவர்கள் சுவிசேஷம் அறிவித்து பெரிய கூட்டங்களை நடத்தி அப்படின்ற அந்த கண்ணோட்டத்தோடு இந்த வார்த்தையை நாம் பார்க்கக்கூடாது. இது ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, டு சர்வ் த லிவிங் அண்ட் ட்ரூ காட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. டு சர்வ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருகிறது. இந்த சர்வ் அப்படின்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, டு பி எ ஸ்லேவ் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். டு பி இன் பாண்டேஜ் அப்படின்னு அர்த்தம். அதாவது அடிமைத்தனத்தில் இருப்பது அப்படின்றது தான் அந்த சர்வ் அப்படின்ற கிரேக்க வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தம். அப்போ என்ன இங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இவர்கள் ஆண்டவருக்கு ஒரு அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். முழுவதுமான அர்ப்பணிப்போடு இவர்கள் இருந்தார்கள். அததான் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு என்று தமிழில் இருக்கிறது. டு சர்வ் த லிவிங் அண்ட் ட்ரூ காட் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அடிமை என்பவன் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அடிமைக்கு எல்லா உரிமையும் எல்லா சொந்தமும் யாருக்கு உண்டு என்று சொன்னால், அந்த எஜமானனுக்கு மட்டும்தான் அவன் சொந்தமானவன். அடுத்து இந்த அடிமை என்பவன் யார் அப்படின்னு சொன்னா, அந்த நாட்களிலே விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். அதுதான் அவர்கள் அடிமைகளாக இருப்பவர்கள். அடுத்து எந்த கேள்வியையும் எஜமானிடத்தில் கேட்க முடியாதவன் தான் அடிமை. தனக்கென்று எந்த விருப்பும் வெறுப்புக்கும் இல்லாமல் வாழ்பவன் தான் இந்த அடிமை. முழுவதுமாக தன்னுடைய எஜமானனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவன் தான் அடிமை. அப்போ இந்த தெஸ்லோனிக்கே திருச்சபை மக்கள் டு சர்வ் அப்படின்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாகிய டு பி எ ஸ்லேவ், டு பி இன் பாண்டேஜ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர்கள் ஆண்டவருக்கு தங்களை அடிமைகளாக அவர்கள் ஒப்படைத்தார்கள். முழு அர்ப்பணிப்போடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய எல்லா உரிமையும் எஜமானனாகிய கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது என்றதான ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது. நான் கிறிஸ்துவால் அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன் அப்படின்ற எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. எந்த எதிர்கேள்விகளும் அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்காமல் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் அவர்கள் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றினார்கள். அடுத்து நாம் இந்த அடிமையினுடைய குணாதிசயமாகிய
ஒரு காரியத்தை நாம் பார்த்தது போல, தங்களுக்கென்று எந்த விருப்பும், வெறுப்பையும் அவர்கள் வைத்துக் கொள்ளாமல், ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டவருடைய காரியம் அப்படின்றது தான் அவர்கள் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். அடுத்து வந்து முழுவதுமாக எஜமானனாகிய கிறிஸ்துவுக்கு அவர்கள் ஒப்படைக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அதான் இவர்களுடைய அர்ப்பணிப்பு. இதை வந்து அவர்கள் எப்படி செய்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கட்டாயத்தின் பேரில் அப்படின்றதல்ல. அங்கு நம்ம வாசித்தபடி அன்பின் பிரயாசம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் இல்ல? அது வந்து அன்பின் நிமித்தமாக இதை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதாவது ஒரு கட்டாயமாக நிபந்தனை அப்படின்றதல்ல. அன்பின் நிமித்தமாக ஆண்டவருக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்ல? ஒரு உறுதியான அர்ப்பணிப்பு அவர்களிடத்தில் இருந்தது. அதனால தான் அவர்கள் மனம் திரும்பின அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் சற்றும் அவர்கள் அசைக்கப்படவில்லை. அவர்கள் முழுவதுமாக ஆண்டவருக்கு அவர்கள் ஒப்படைத்தார்கள். அதனால தான் பவுல் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை நினைத்து நான் வந்து அதிகமாக ஜெபித்து நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவர்களை குறித்து மெச்சிக் கொள்ளுகிறார். இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டமும், ஒரு உறுதியும், அர்ப்பணிப்பும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு அதிகம் தேவை. ஆண்டவருக்காக அர்ப்பணிப்புள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உறுதியான அர்ப்பணிப்பு எப்படி இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களிடத்தில் இருந்ததோ, அதே விதமான அந்த உறுதியும், அர்ப்பணிப்பும் எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவை. எப்பொழுதும் எனக்குள் ஒரு கண்ணோட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து என் எஜமானனுக்கு சொந்தமானவன். கிறிஸ்துவாகிய எஜமானனுக்கு நான் சொந்தமானவன். நான் விலை கொடுத்து வாங்கப்பட்டவன். ஆண்டவரிடத்தில் எனக்கு எந்த கேள்வியும் கேட்க எனக்கு வந்து உரிமைகள் கிடையாது. எனக்கென்று எந்த விருப்புகளும், வெறுப்புகளும் இல்லை. நான் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கப்பட்டவன் என்ற அந்த நிலையில்தான் நாம் ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும். அததான் ஆண்டவர் தன்னை பின்பற்றி வர வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஒருவன் வந்து தன் வீட்டையாவது, தனக்குள்ள எல்லாவற்றையும் விட்டு, தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு வருகிறவன் தான் எனக்கு வந்து சீஷனாய் இருப்பான் அப்படின்றார்ல. அப்போ அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கைக்கு எனக்கு தேவை என்னவென்று சொன்னால், எப்பொழுதும் எனக்குள் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி. அந்த நிலையில் இவர்கள் ஆண்டவரை பின்பற்றினதனால்தான், இவர்கள் வந்து ஒரு உறுதியான அர்ப்பணிப்புள்ள மக்களாக இந்த திருச்சபை மக்கள் த இருந்தார்கள். அதனால தான் பவுல் இவர்களை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். உறுதியான மனந்திரும்புதல் அவர்களிடத்தில் இருந்தது. உறுதியான அர்ப்பணிப்பு இருந்தது. அடுத்து 3வதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உறுதியான நம்பிக்கையும், பொறுமையும் இவர்களுக்கு இருந்ததை நாம் பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அத தான் நம்ம 2ஆம் வசனத்தில வாசித்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இவர்கள் நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, 1ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்த வாசியுங்க. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனிவரும் கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. இப்போ இவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத உறுதியாக நம்பினார்கள். அடுத்து என்ன நம்ம பார்க்கிறோம்? கிறிஸ்து நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பவர் அப்படின்றத அவர்கள் வந்து நம்பினார்கள். அப்படின்னா, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. அடுத்து வந்து கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்ற அவருடைய 2ஆம் வருகையிலே மிக நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தனர். இதுதான் இவர்களுடைய உறுதியான நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இப்படி இந்த உறுதியான நம்பிக்கை இவர்களிடத்தில் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அதற்கான பதில் நமக்கு எங்கே இருக்கிறது என்று சொன்னால்,
1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை வாசியுங்க. எங்கள் சுவிசேஷம் ம். உங்களிடத்தில் வசனத்தோடே மாத்திரமல்ல, ம். வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. ம். நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது ம். உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமா. இப்போ இந்த நம்பிக்கை இவர்களுக்கு எப்படி வந்ததுன்னு 5ஆம் வசனத்துல சொல்றாருன்னா பவுல், அவர்களிடத்தில் சுவிசேஷம் எப்படி வந்தது அப்படின்னு சொன்னா, வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும், பரிசுத்தாவியோடும், முழு நிச்சயத்தோடும் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்போ இவர்களிடத்தில் அந்த வசனம் மிக வல்லமையோடு வருகிறது. பரிசுத்தாவியோடும், முழு நிச்சயத்தோடும் வருகிறது. அந்த நிலையிலே இந்த வசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அத தான் நம்ம எங்க நம்ம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, 6ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். பிற்பகுதிய வாசிங்க. திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம அங்க ஒரு வார்த்தைய பார்க்கிறோம். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ல. அப்போ இது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து நியாயத்தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பவர். நியாயத்தீர்ப்பு உண்டு என்றும், கிறிஸ்து மறுபடியும் வருவார் என்ற நம்பிக்கை, இதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இந்த கர்த்தருடைய வசனம், சுவிசேஷமாகிய அந்த வசனம் அவர்களிடத்தில் வந்தபொழுது, இவைகளை எல்லாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இப்போ இதுல இன்னொரு காரியத்தை நாம அ க க கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு முன்னுரையிலே சொன்னேன் நானு. க பவுல் இங்கு சுவிசேஷத்தை அறிவித்து எத்தனை ஓய்வு நாட்கள் அங்கு இருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, 3 ஓய்வு நாட்கள் தான் அங்கு இருந்தார். இந்த 3 ஓய்வு நாட்களில் தான் இவர்கள் தேவனுடைய வசனத்தை அங்கு கேட்கின்றனர். அததான் அப்போஸ்தலர் 17:2ல நம்ம பார்க்கிறோம். 17:3ல தான் என்ன விதமான வசனத்தை கேட்டார்கள் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதலை பற்றிய போதனைகள், இவைகளை எல்லாம் அவர்கள் அந்த 3 ஓய்வு நாட்களிலே அவர்கள் கேட்டு அறிந்து கொள்ளுகிறார்கள். பாருங்க, ஒரு 3 ஓய்வு நாட்களில் மாத்திரம் இவர்கள் கேட்ட அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, இந்த நம்பிக்கையிலே அவர்கள் மிக உறுதியாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால். நீண்ட நெடிய போதனைகளை அவர்கள் கேட்கவில்லை. ஆனால் ஒரு குறுகிய காலத்திலே பவுல் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை மிக கவனத்தோடு கேட்டு, அதை பற்றிக்கொண்டு அதிலே அவர்கள் உறுதியாக இருந்தனர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நமக்கு முன்பாக இன்றைக்கு வைக்கப்படுகிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீண்ட நெடிய நாட்களாக நிறைய போதனைகளை நாம் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய நம்பிக்கையிலே இன்னும் ஒரு சரியான உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த வசனமானது வல்லமையோடும், பரிசுத்தாவியோடும், முழு நிச்சயத்தோடும் வரும்பொழுது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்தில் தான் இருக்கிறது. அதை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டோம் என்பதிலே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. அதனால்தான் நிறைய வேளைகளிலே நம்முடைய இந்த நம்பிக்கைகளிலே நாம் சற்று தோய்ந்து போனவர்களாய் இருக்கிறோம். சற்று நாம் அங்கும் இங்குமாய் அலசடிப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இவர்கள் அந்த குறுகிய காலத்தில் கேட்ட அந்த சத்தியத்தை அவர்கள் பிடித்துக்கொண்டு, இந்த நம்பிக்கையிலிருந்து அவர்களை யாரும் பிரிக்காத அளவிற்கு அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ரட்சிப்பின் வாழ்க்கையிலே ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். உறுதியான நம்பிக்கை. சரி, இப்போ இந்த உறுதியான நம்பிக்கை இவர்களுக்கு என்னத்த கொடுத்ததுன்னா, பொறுமையை கொடுத்தது. அததான் நம்ம 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம். உங்கள் நம்பிக்கையின் பொறுமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நம்பிக்கையின் பொறுமை அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஆ இவர்கள் எதை நம்பினார்களோ, அந்த நம்பிக்கைக்கு எதிராக உபத்திரவம் இந்த தெஸ்ஸலோனிக்கே திருச்சபை மக்களிடத்திலே கடந்து வந்தது. அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, அந்த உபத்திரவத்தை அவர்களை இந்த நம்பிக்கை தான் அந்த உபத்திரவத்தை எதிர்கொள்ள அவர்களுக்கு உதவியது. இந்த நம்பிக்கை தான் பொறுமையாக அதை சகிக்க வழி நடத்தியது.
அது எப்படி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம 6ஆம் வசனத்தில நம்ம பார்க்கும்போது, அ "நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடே" அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, இந்த நம்பிக்கை அவர்களுக்குள் அசையாத ஒரு உறுதியை கொடுத்ததினாலே, உலக பிரகாரமாய் வந்த அந்த உபத்திரவம் அவர்களுக்கு கசப்பை கொடுக்கவில்லை. உலக பிரகாரமாய் வந்த உபத்திரவம் அவர்களுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பின்வாங்கி போக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொடுக்கவில்லை. பொறுமையாக சகிக்கிறார்கள். சகிப்புத்தன்மையோடு சேர்ந்து அதை நிர்பந்தமாக அல்ல, சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்ற வார்த்தைய நம்ம கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா, அதாவது உபத்திரவப்படுத்தும்போது அத ரொம்ப அ அ சந்தோஷமான மனநிலை நிலையோடு ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றத காட்டிலும், இந்த உபத்திரவத்தை அவர்கள் எதோடு அவர்கள் இணைத்து பார்த்தார்கள் என்றால், கிறிஸ்து அருளுகிற பாவ மன்னிப்பிலே அவர்கள் அதை பொருத்தி பார்க்கிறார்கள். கிறிஸ்துவினால் அருளப்படுகிற பாவ மன்னிப்பு, அதுதான் சுவிசேஷம் சொல்லிக் கொடுக்கிறது. பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி. அப்ப கிறிஸ்து அருளின அந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இந்த உபத்திரவத்தை அவர்களுக்கு மிக சிறியதாய் பார்க்க தோன்றியது. இந்த உபத்திரவத்தை காட்டிலும் கிறிஸ்துவால் அருளப்படுகிற பாவ மன்னிப்பின் சந்தோஷம் ரொம்ப முக்கியமானது அப்படின்றத அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதனால தான் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் இவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிற 3வது ஒரு முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இவர்கள் வாழ்விலே வந்ததான அந்த உபத்திரவத்தை இவர்கள் எதிர்கொள்ள இவர்கள் நம்பிக்கையிலே உறுதியாய் இருந்தார்கள். அந்த நம்பிக்கை எது அவர்களுக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வசனம் தான். அந்த வசனத்தை கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டார்கள். ஏற்றுக்கொண்ட விதத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். புரிந்து கொண்ட விதத்தில் புரிந்து கொண்டார்கள். அதுதான் அந்த வசனம் அவர்களை நிலைநிற்க செய்தது. இல்ல, வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படியும் செய்கிறவர்களாய் இருங்கள் என்ற அந்த வார்த்தையை தான் நம்ம இப்ப பார்க்கணும். இல்ல, நிறைய நாம் வசனத்தை கேட்கிறோம். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளுகிற விதத்திலே, அதை புரிந்து கொள்ளுகிற விதத்திலே நாம் புரிந்து கொள்ளாததினாலே, நிறைய நேரத்தில நமக்கு இந்த நம்பிக்கைகளிலே நமக்கு ஒரு விதமான உறுதித்தன்மை இல்லாமல் போகிறது. எப்போ உறுதித்தன்மை இல்லாமல் போகிறதோ, அப்பொழுதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதாவது பாடுகளோ, அல்லது வேறு விதங்களிலே நம்முடைய சரீர ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ, வேற எந்த ரீதியில் நமக்கு உபத்திரவங்கள் வந்தாலும், அதிலே நாம் நிலை தடுமாறி போய்விடுவோம். அதனால தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபொழுது, தன்னுடைய ஆரம்ப உபதேசங்களிலேயே கற்பாறையின் மேல் கட்டின வீட்டை குறித்தும், மணலின் மேல் கட்டின வீட்டை குறித்ததுமான அந்த உவமையை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24லிருந்து 27 வசனங்களிலே அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்கலாம்ல. கற்பாறையின் மேல் கட்டின அந்த வீடுதான் பெருமழை வந்தது, காற்று வந்தது, அதன் மீது மோதி சேதப்படுத்திய போதும் அது உறுதியாக இருந்தது அப்படின்றத தான் அந்த உவமையிலே ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிற ஒரு முக்கியமான காரியம் இல்ல. இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் அங்கு உபயோகப்படுத்தப்படுகிற சில வார்த்தைகள் அடிப்படையிலே தான் அவர்கள் எப்படி இந்த நம்பிக்கையை பெற்றார்கள், இந்த நம்பிக்கையிலே பொறுமையாக இருந்தார்கள் அப்படின்றத நம்ம கற்றுக்கொண்டோம் இல்ல. அதை தான் நம்ம பார்த்தோம். முழு நிச்சயத்தோடு வந்தது. அடுத்து அந்த உபத்திரவத்தை சந்தோஷத்தோடு அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ள வேண்டிய விதத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலே அவர்களால் அந்த நம்பிக்கையிலே உறுதியாக இருக்க முடிந்தது. மிகப்பெரிய உபத்திரவம் அவர்களுக்கு வந்த பொழுதும், அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவருக்காக அவர்கள் உறுதியாக நின்றார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற
இந்த தெஸ்லோனிக்கே திருச்சபை மக்களினுடைய சவாலான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, நம்பிக்கைகளிலே நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எனக்கு வருகிற உபத்திரவத்திலே நான் பொறுமையோடு நம்பிக்கையிலிருந்து விலகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், திருவசனத்தை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறேன்? அந்த வசனத்தை நான் எப்படி புரிந்து கொள்ளுகிறேன்? அப்படின்ற அந்த நிலையில் தான் நாம் இதை ஒத்து பார்க்க முடியும். அந்த உறுதியான நம்பிக்கையிலே நாம் நிலைநிற்க முடியும். இல்ல, தடுமாற்றங்கள் வருவதற்கு காரணம் என்ன? வசனத்தை தவறாக புரிந்து கொள்ளுவது, வசனத்தை தவறாக ஏற்றுக்கொள்வது. அதுல நம்ம மிக எச்சரிக்கை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனால வசனம் உங்களுக்கு போதிக்கப்படும் பொழுதும், நீங்கள் கேட்கும் பொழுதும், பரிசுத்த ஆவியின் துணையோடு அவைகளை புரிந்து கொள்ள, மனுஷர்களுடைய ஞானத்தில் அல்ல, அல்லது ஏனோ தானோ என்று அல்ல, அது பரிசுத்த ஆவியின் துணையோடு அந்த ஞானத்திலே நாம் கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், அது எனக்கு என்னத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னா, ஒரு அசைக்க முடியாத ஒரு உறுதி தன்மையை எனக்கு அது கொடுக்கும். அதை தான் இந்த தெஸ்லோனிக்கே திருச்சபை மக்கள் செய்ததான 3வது காரியம். அவர்கள் உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உறுதியான மனம் திரும்புதல் அவர்களுக்குள் இருந்தது. உறுதியான அர்ப்பணிப்பு அவர்களுக்குள் இருந்தது. உறுதியான அந்த நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையிலே உபத்திரவம் வந்த பொழுது பொறுமையாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி 3வது காரியத்தை பார்க்கிறோம். 4வதாக நாம் ஒரு காரியத்தை இவர்கள் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். எப்படி அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய உறுதியான முன்மாதிரிகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னா, அதற்கு நமக்கு என்ன வசனம் ஆதாரம் அப்படின்னு சொன்னா, 6ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியையும் 7ஆம் வசனத்தையும் வாசியுங்கள். எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். இங்க பார்க்கிறோம், 6ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதி எது சொல்லுகிறது என்றால், எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்கள் ஆகி அப்படின்னு அந்த வசனம் அதோட முடியல. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு கமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்விதமாய் நீங்கள் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். இப்ப இங்க இந்த உறுதியான முன்மாதிரி வாழ்க்கை இவர்கள் வாழுவதற்கு இவர்களை தூண்டியது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப பவுல் இங்க எப்படி எழுதியிருக்கலாம் இந்த வார்த்தை 6ஆம் வசனத்துல எப்படி எழுதியிருக்கிறான்னு சொன்னா, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கலாம். ஆனா அங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் அவர்? எங்களையும் அப்படின்னு சுட்டி காட்டுகிறார்ல. அப்ப எங்களையும் அப்படின்போது பவுல் பவுலினுடைய வாழ்க்கை அவர்களை எவ்விதமாய் பாதித்திருக்கிறது, முன்மாதிரியாய் இருந்திருக்கிறது அப்படின்றத தான் நம்ம அங்க கற்றுக்கொள்கிறோம். அதற்கு ஆதாரமாக 1ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தினுடைய கடைசி வரியை பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்குள்ளே இருந்த பொழுது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார்ல. எப்படிப்பட்ட வாழ்க்கைப்பா நாங்க வாழ்ந்தோம் உங்க மத்தியில் இருக்கும் பொழுது இல்ல. அதனால தான் எங்களையும் அப்படின்னு தைரியமா சொல்றார். எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் வாழ்ந்தார்? அதற்கான பதிலை தான் நமக்கு அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பங்களில் இருந்து நாம் படித்தோம் என்றால் நாம் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் நாம் சுருக்கமா அதை பார்த்தோம்னா, அந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 13 வசனங்கள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, 3ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்வார்? ஏற்கனவே 2ஆம் வசனத்துல பார்த்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் என்ன செய்தோம்? அறிவித்தோம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடம் உள்ளதாயும் இருக்கவில்லை அப்படின்றார்ல. அப்போ வஞ்சகம், துராசை, கபடம் அற்றவர்களாக ஒரு வஞ்சகமான போதகத்தை கொடுக்கவில்லை, துராசையும் கபடமும் அவர்களிடத்தில் இருக்கவில்லை இல்ல. இது உங்கள் மத்தியிலே நாங்கள் இருந்த பொழுது எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்பதற்கான சான்றாக அவர் சொல்லுகிறது. ரொம்ப போராட்டத்தோட உங்களுக்கு சுவிசேஷம் சொன்னோம்.
அடுத்து வந்து உங்க மத்தியில நாங்க வந்து கபட நாடகம் போடல. கபடமற்றவர்களாக இருந்தோம். துராசையற்றவர்களாக இருந்தோம் அப்படின்றார். இன்னும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, 5ஆம் வசனத்த வாசிங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. ஆமா. தேவனே சாட்சி. நாங்கள் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. இந்த வசனம் பொது மொழிபெயர்ப்புல மிக அழகாக ரொம்ப இன்னும் கருத்தாழ மிக்க ரீதியிலே இது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னா, எங்கள் போதனை என்னும் போர்வையில் பொருள் பறிக்கிறவர்களாக நாங்கள் இல்லாமல் அப்படின்னு இருக்கு. போதனை என்னும் போர்வையில் பொருள் பறிக்க பார்க்காதவர்களாய் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற அந்த அடிப்படையிலே அந்த வார்த்தை இருக்கிறது இல்ல. அப்போ வஞ்சகம், துராசை இல்லை, கபடம் இல்லை. அதே மாதிரி அவர்களிடத்திலிருந்து பொருளை பறித்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நிலையில் ஊழியம் செய்யவில்லை. அதாவது அது என்ன அப்படின்னு சொன்னா, காசுக்காக நாங்க ஊழியம் பண்ணல அப்படின்றத தான் அங்க அவர் சொல்ல வருகிறார். ஒரு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த நிலையிலே நாங்கள் உங்களிடத்திலே ஊழியம் செய்யவில்லை அப்படின்றார். இது எதுக்குன்னா, எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லும்போது, இப்படிப்பட்ட குணாதிசயம் நிறைந்தவராய் அங்கு பவுல் அவர்கள் மத்தியிலே இருக்கிறார். வெகு போராட்டத்தோடு சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிறார். வஞ்சனை, துராசை, கபடம் இல்லாமல் தன்னுடைய போதனைகளை கொடுக்கிறார். பொருள் பறிக்க பார்க்காமல் அவர் கொடுக்கிறார். இன்னும் நாம் ஆழமாய் பார்ப்போம் என்று சொன்னால், 7ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. போதும். இப்போ இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, உங்களிடத்தில் நாங்கள் பட்சமாய் நடந்து கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மெட்டஃபார் கொண்டு வருகிறார். என்ன கொண்டு வருகிறார்னா, பால் கொடுக்கிற தாயானவள் அப்படின்றாருல்ல, தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் அப்படின்ற அடுத்த அவருடைய குணாதிசயமாய் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் மத்தியிலே அவர் இருந்த பொழுது ஒரு தாயாக இருந்து அவர்களை வந்து ஒரு பிள்ளைகளாக அவர் பார்க்கிறார்ல, தாயாக அவர் இருக்கிறார். அதே 12ஆம் வசனத்தை வாசியுங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல ஆ, நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். ஆமா. அடுத்த ஒரு மெட்டஃபர் அங்க யூஸ் பண்றார். என்ன யூஸ் பண்ணுகிறார்? நாங்கள் எப்படி இருந்தோம்? நாங்கள் ஒரு தகப்பன். தகப்பனைப் போல, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு பிள்ளையை எப்படி தகப்பன் வளர்ப்பானோ, அப்படி வளர்க்கிறவர்களாக, ஒரு நெறிப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருந்தோம். தாயாக இருந்தோம், தகப்பனாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுகிறார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு என்னது? நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை, பிழையற்ற வாழ்க்கை. இதை தான் அவர் கோட் பண்ணி அந்த 5ஆம் வசனத்துல சொல்றாரு. எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படின்றார்ல. இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பவுல் அவர்கள் மத்தியிலே வெளிப்படுத்துகிறார். அதனால தான் போல்டா சொல்றாரு, எங்களையும் என்ன செய்கிறீர்கள்? கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி அப்படின்றார். எங்களை தாராளமா நீங்க பின்பற்றலாம். ஏன்னு சொன்னா, உங்களுக்கு முன்பாக நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படின்றத அவர் அங்கு சொல்லுகிறார். இது நமக்கு வந்து ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது, இது எப்படி மற்றவர்களை முன்மாதிரியான வாழ்க்கை வாழ தூண்டும் என்பதை தான் நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்கிறோம். இப்போ பவுல் இவர்கள் மத்தியிலே இந்த முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்ததினுடைய அதனுடைய பலனை தான் நம்ம எங்க பார்க்கிறோம்னா, 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இவ்விதமாய் மக்கேதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் என்னவானீர்கள்? மாதிரிகள் ஆனீர்கள் அப்படின்றார். 8ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று, மாதிரிகளானார்கள். இவர்கள் நிமித்தம் தேவனை பற்றின விசுவாசம் பிரசித்தமாயிற்று அப்படின்றார். அப்போ
இந்த நாம் பவுலினுடைய வாழ்க்கையின் அடிப்படையில் கற்றுக்கொண்ட விதமாக இவர்களுக்கு மாதிரியாக இருந்தது யார் அப்படின்னா, கர்த்தரை பின்பற்றுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை பவுல் அங்கு அவர்களுக்கு வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இப்ப அதை பார்த்த அவர்களும் என்ன செய்கிறார்கள்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துதான் என்ன செய்கிறார்கள், தங்கள் பக்கத்தில் உள்ள திருச்சபை மக்களுக்கு அவர்கள் எப்படியா இருந்திருக்கிறார்கள், அவர்கள் மாதிரிகளாய் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நிமித்தம் அங்கு நம்ம பார்க்கிறோம், தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிட்டு. இந்த எங்கும் அப்படின்ற வார்த்தை அது வந்து மக்கேதோனியாவில் மாத்திரமல்ல, அகாயாவில் மாத்திரமல்ல, எல்லா பகுதியிலேயும் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை பிரசித்தமாயிற்று அப்படின்றார். எனக்கு அன்பானவர்களே, நாம இன்றைக்கு கவனித்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, என்னை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுதுதான் நம்மை பார்க்கிற இளம் விசுவாசிகள், இளம் தலைமுறைகள், அவர்கள் கிறிஸ்துவுக்கு மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழுவார்கள். இந்த மாதிரியான மாதிரி என்ற வார்த்தையினுடைய கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்கார் அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். அழிக்க முடியாத அடையாளம் தான் ஸ்கார் அப்படின்னுவாங்க. இல்ல, ஒரு வடு இல்ல, அதை எதுவுமே அழிக்க முடியாது ஸ்கார் இல்ல. அப்படிப்பட்ட மாதிரிகளாக இந்த திருச்சபையார் வந்து இருந்திருக்கிறார்கள். அதற்கு தூண்டுதலா இருந்தது எது அப்படின்னு சொன்னா, பவுலினுடைய வாழ்க்கை. அப்போ திருச்சபையாராய் இன்று நாம் நம்மை கவனித்து நாம் பார்க்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் எப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்க்கையை நான் வாழுகிறேன் இல்ல. பவுல் சொல்லுகிற விதமாக அதுல துராசைகளோ, கபடங்களோ, வஞ்சனைகளோ இல்லாமல், பொருள் பறிக்க பொருளாதாரத்தை மையமாக கொண்டதா இல்லாமல், ஒரு தாயாக, ஒரு தகப்பனாக, மற்றவர்களுக்கு முன்பாக பிழையும் பரிசுத்தமும் உள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டும் பொழுது, அதை பார்க்கிற திருச்சபையில் இருக்கிற இளம் சந்ததி அல்ல இளம் விசுவாசிகள் வந்து அவர்களும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வார்கள். அதனால 2 விதமான பலன்களை அங்கு அடைய முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒன்று, அவர்கள் யாரை உறுதியாக பின்பற்றுவார்கள்னா, கர்த்தரை உறுதியாக பின்பற்றுவார்கள். அடுத்து அவர்கள் எப்படியா இருப்பார்கள்னா, மற்றவர்களுக்கு மாதிரியான முன்மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள் இல்ல. அப்போ உறுதியான முன்மாதிரிகள் அப்படின்னு சொல்லி இந்த 4ஆம் குறிப்பை நாம் பார்க்கலாம். என்ன நாம செய்கிறோம், எப்படி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் வாழுகிறோம், திருச்சபையில் உள்ள இளம் சந்ததிகளுக்கு முன்பாக, இளம் விசுவாசிகளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்க்கையை நான் வாழ்ந்து காமிக்கிறேன், எப்படியெல்லாம் நான் அவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறேன் அப்படின்ற அந்த கண்ணோட்டத்திலே என்னுடைய விசுவாச வாழ்க்கையை நான் என்னைக்காவது பார்த்திருக்கிறேனா, இல்ல அதை நான் சோதித்து அறிந்திருக்கிறேனா அப்படின்னு சொல்லி நாம் இந்த நாட்களிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அநேக நேரத்திலே நான் வந்து ஒரு முதிர்ச்சியான ஒரு விசுவாசி அல்ல, ஒரு நீண்ட நெடிய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுகிறவன், அல்லது இந்த திருச்சபையினுடைய மிகப்பெரிய ஒரு நீண்ட கால அங்கத்தன நின்ற இவ்விதமான காரியங்களிலே நாம் வந்து அந்த ஸ்லாக்கியங்களை எடுத்துக்கொண்டு அதிலே ஸ்லாகித்துக் கொள்வோம். ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி முன்மாதிரியாய் என்னுடைய வாழ்க்கை இளம் சந்ததிக்கு இருந்திருக்கிறது, இளம் விசுவாசிகளுக்கு இருந்திருக்கிறது என்ற நிலையிலே நம்மை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அது சில வேளை கேள்விக்குறியாகிவிடும். ஆனால் நிறைவாய் இருந்தால் சந்தோஷம், ஆனால் குறைவாய் இருந்தால் முன்மாதிரியான வாழ்க்கையை பவுலைப் போல வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் அடுத்து வருகிற சந்ததிக்கு வந்து அவர்கள் வந்து உங்களையும் பின்பற்றுவார்கள், கர்த்தரையும் பின்பற்றுவார்கள். அவர்களும் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வார்கள். அந்த முன்மாதிரியான அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து திருச்சபையிலே அது நடந்து கொண்டுகிற ஒரு காரியமா இருக்கும். அதனால் வந்து அந்த திருச்சபை வந்து ஒரு முன்மாதிரி உள்ள திருச்சபையாய் மாறும் அல்ல. அதாவது அழிக்க முடியாத அடையாளம் என்ற அந்த நிலையிலே அது வந்து எங்கும் அவர்கள் மூலமாய் கடவுளுடைய நாமம் பிரசித்தி பெற்றதாக மாறும் அப்படின்றத தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதைதான் நாம் இந்த நாட்களிலே உணர்ந்து பார்க்க வேண்டும்.
இந்த விதமான உறுதிகளை தான் இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் இந்த 1ஆம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர்களிடத்தில் காணப்பட்ட உறுதியான மனந்திரும்புதல், உறுதியான அர்ப்பணிப்பு, உறுதியான இவர்கள் வாழ்வினுடைய நம்பிக்கை, அதனால் ஏற்பட்ட பொறுமை, உறுதியான முன்மாதிரிகளாய் இருந்தார்கள். இன்றைக்கு நாம் ஆண்டவர்ட்ட கேட்போமா? ஆண்டவரே, நாங்களும் இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்களைப் போல உறுதியான ஆரம்பங்கள் எங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? ஆண்டவரே, அந்த மனந்திரும்புதலின் வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் உறுதியா இருக்கிறோமா? இன்னும் நாங்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களா இருக்கிறோமா? இன்னும் எங்கள் நம்பிக்கையிலே எந்த அசையாத உறுதித்தன்மை இருக்கிறதா? முன்மாதிரிகளாய் இருக்கிறதா என்பதை நாம் கேள்வி கேட்டு, ஒருவேளை இல்லை என்று சொன்னால், இவர்களுடைய இன்று நாம் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே நம்மை ஆராய்ந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்படைப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.